Hey guys, welcome back to போன வீடியோவில் நம்ம for loop பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் while loopையும் do while loopையும் பற்றி பார்ப்போம். while loop பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராம் எவ்வளோ தூரம் ரன் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாட்டி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் while loop யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து while லூப்பில் ஒரு வேல்யூ 5க்கு சமன் இல்லாட்டி இந்த லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு வேல்யூ 1 not equal to 5 ட்ரூ, இந்த லூப் ரன் ஆகும். 2 not equal to 5 ட்ரூ ரன் ஆகும். இன்கேஸ் எனக்கு 5 வந்தால் பாருங்கள், 5 not equal to 5 அது false ஸ்டேட்மெண்ட். ஆகவே நம்ம வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லூப் எக்ஸிட் ஆயிரும். இந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரியான வேல்யூவை கெஸ் பண்ணுறது. ஸோ ஒரு பிளேயர் இந்த வேல்யூவை எத்தனாவது முறையில் கெஸ் பண்ணுவாருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த லூப் எவ்வளோ தூரம் ரன் ஆகணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிக்கல. ஸோ while லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா, இப்போ ரன் பண்ணுறதுக்கு இங்கே இன்புட் எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஜாவாவில் ஸ்கேனர் கிளாஸ் இருக்குது, அதை இம்போர்ட் பண்ணணும் நம்ம. ஸோ இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சரியான பாத்தில் தான் இருக்கேன். ஸோ கம்பைல் பண்ணுவோம். ஓகே, கம்பைல் ஆயிடுச்சு. ரன் பண்ணி பார்ப்போம். entered value is wrong, enter the right value. ஓகே, நான் வேல்யூன்னு அடித்து பார்ப்போம். 2 wrong, 4 wrong, 6 wrong. ஓகே, entered value is right. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டோம். நம்ம ரைட் வேல்யூவை கெஸ் பண்ணுறதுக்கு 5 டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ எவ்வளோ தூரம் ரன் ஆகணுங்கிறது நமக்கு தெரியல. ஒரு வேளை நம்ம அதை 10 டைம்ஸ் எடுக்கலாம், 2 டைம்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம while loop யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, do while loop எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, while loop மாதிரியே கன்செப்ட் தான். ஆனால் இது தலைகீழாக. while loop என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கண்டிஷன் சரியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் do while loop எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கண்டிஷனை செக் பண்ணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோன்னு ப்ளே பண்ணுறீங்கன்னு முதல்ல என்ன, நீங்கள் வீடியோவை டச் பண்ணோன்னே வீடியோ ப்ளே ஆகும். லாஸ்ட்டாக கேட்கும் திரும்ப இந்த வீடியோவை ப்ளே பண்ணணுமான்ட்டு. அந்த மாதிரி கன்செப்ட் தான் இதுவும். லைன்ஸை நான் எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, system.out.println, அதாவது ஒரு தடவை இது ரன் ஆகும்,
ரன் ஆகி முடித்ததும் திரும்ப கேட்கும் டூ யூ வாண்ட் டு ப்ளே அகெயின். ட்ரூன்னு கொடுத்தோம்னா இது ரன் ஆகும் திரும்ப, ஃபால்ஸ்னு கொடுத்தோம்னா எக்ஸிட் ஆயிரும். ஓகே, இந்த ஆன்சருங்கிற வேரியபிளை வந்து நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூவில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூலியன் வந்து சிம்பிள் லெட்டரில் இருக்குது, இந்த இடத்துல கேபிட்டலில் இருக்குது. நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஃபைல் நாட் ஃபவுண்ட். நம்ம சேவ் பண்ணல, சேவ் பண்ணிக்கணும். சரி, டூ லூப் கம்பைல் பண்ணுவோம். டூ லூப் சரியான பேர் இது டூ வைல் லூப். நான் இங்கே டூ லூப்னு எதுக்காக சேவ் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் டூ லூப்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செமிகோலன் மிஸ் ஆகுதுன்னு காட்டுது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம செமிகோலன் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். டூ யூ வாண்ட், அதாவது ஒரு தடவை ப்ளே ஆகிட்டு திரும்ப நமக்கு கேட்குது டூ யூ வாண்ட் டு ப்ளே அகெயின். நம்ம ட்ரூன்னு கொடுப்போம். ட்ரூன்னு கொடுத்து பார்ப்போம். அதாவது இங்கே பூலியன் வேல்யூ மட்டும் தான் நம்ம இன்புட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம அது வேரியபிள் வந்து பூலியன் டைப்பில் வச்சுருக்கோம். சரியா, திரும்ப ட்ரூ, அதாவது ரீப்ளே பண்ண கேட்டிருக்கோம். ப்ளே ஆகிட்டு திரும்ப கேட்குது, திரும்ப ட்ரூன்னு கொடுப்போம். ப்ளே ஆகுது. இப்போ வந்து தேவையில்லை, ஃபால்ஸ்னு கொடுத்து பார்ப்போம். என்ன செய்யணும், எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டூ வைல் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 3 லூப்ஸ் பார்த்துருக்கோம். ஃபோர் லூப், வைல் லூப், டூ வைல் லூப். இந்த ஃபோர் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமில் கோட் வந்து எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் ஃபோர் லூப் யூஸ் பண்ணுவோம். வைல் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ தூரம் ரன் ஆகணும்னு நமக்கு தெரியாட்டி நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். டூ வைல் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை கோட் ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பெர்மிஷனை கேட்டு ஒருவேளை அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதுக்கு பிறகு திரும்ப ரன் ஆகணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம். முதல்ல அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ப்ளே ஆகும். லாஸ்ட்டாக நம்மகிட்ட கேட்கும் ரீப்ளே பண்ணணுமான்ட்டு. ரீப்ளே அலோவ் கொடுத்தோம்னா திரும்ப ரீப்ளே ஆகும். அதான் இங்கே கன்செப்ட். உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபோர் லூப், வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ, பாய்.